தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் ரோப்கார் கட்டிட நுழைவாயிலில் 7 அடி உயரமுள்ள பல லட்சம் மதிப்பிலான கருட ஆழ்வார் சிலை பிரதிஷ்டை செய்யும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜே.யு. சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது. இதில் கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர். காந்தி, சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.எம். முனிரத்தினம், அறங்காவலர் குழு தலைவர் ரவி ஆகியோர் பங்கேற்று கருட ஆழ்வார் சிலைக்கு சிறப்பு பூஜை செய்து சிலையை பிரதிஷ்டை செய்தனர். அதனைத் தொடர்ந்து புதியதாக கட்டப்படவுள்ள வணிக வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டி கட்டுமான பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார், இணை ஆணையர் அனிதா, உதவி ஆணையர் ராஜா, நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி அசோகன், துணைத் தலைவர் பழனி, அறங்காவலர் குழு மாவட்ட தலைவர் லட்சுமணன், குழு உறுப்பினர் பூர்ணிமா ரவிச்சந்திரன், மாவட்ட துணைச் செயலாளர் சிவானந்தம், தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன், நகரச் செயலாளர் கோபி, நகராட்சி கவுன்சிலர்கள் அருண், ஆதி, லோகேஸ்வரி, சரத்பாபு, ராதா, வெங்கடேசன், மோகனா சண்முகம் மற்றும் திருக்கோவில் அலுவலர், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அது ஒரு ஒவ்வொருத்தருக்கே சாமி அணைங்க பாருங்க, அணைங்க பாருங்க. எல்லாரும் கையிலும் கொடுப்பா, ட்ரஸ்ட் எல்லாரும் கையிலும் கொடுப்பா.